ஹே குட்டீஸ், டே 25 குட்டி ஸ்டோரி வாங்க பார்க்கலாம். ஒரு நாட்டோட அரசருக்கு 3 மகன்கள் இருக்காங்க. தனக்கு அப்புறம் நாட்டை ஆள போறது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு 3 பேருக்கிடையே ஒரு போட்டி ஒன்று சொல்றாரு. என்ன போட்டினா 3 பேர் காட்டுக்கு போய் ஒரு பை நிறைய ஒரு வாரத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும். அது என்னன்னு சொல்லி அரசருக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதை நாட்டு மக்கள் 3 பேருக்கு கொடுக்கணும் அப்படின்றதான். முதல் மகனோ போய் மரத்துல ஏறி ஃப்ரெஷ்ஷான பழங்கள்லாம் எடுத்துக்கிறாரு. 2வது மகனோ கீழே கிடக்கிற பழங்கள்லாம் எடுத்துக்கிறாரு, மேலே ஏற சோம்பேறிப்பட்டுட்டு. 3வது மகனோ நமக்கிளி இன்னொருக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிடக்கிற இலை தலை குப்பைகள்லாம் எடுத்துறாரு. 3 பேர் அரசர்கிட்ட வராங்க. அரசர் உடனே நான் சொன்ன நாட்டு மக்கள் வேற யாரும் இல்லை, நீங்க 3 பேர் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. முதல் மகன் தான் கண்டிப்பா அடுத்த அரசர் ஆயிருப்பாரு. மிச்சம் 2 பேர் என்ன ஆயிருப்பாங்க நான் சொல்ல தேவையில்லை. நம்ம மனுஷங்களுக்கே ஒரு குணம் இருக்குங்க. நமக்குன்னு ஒரு விஷயம் பண்றப்போ பார்த்து பார்த்து பண்ணுவோம். அடுத்தவங்களுக்குன்னு வரப்போ ஈஸியா நம்ம முடிவு எடுத்துருவோம், கொஞ்சம் கேர்லெஸ்ஸாவே எடுத்துருவோம். ஸோ இந்த உலகத்துல நம்ம இன்னொருத்தவங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அதான் அந்த உலகம் நமக்கு திருப்பி கொடுக்கும் அப்படின்றது. ஓகே குட்டீஸ், நாளைக்கு பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப்